வணக்கம் குயிக் லேர்னர்ஸ். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டார் பேட்சில் டே 4 அதாவது டாபிக் 4 வந்து பார்க்கலாம். ஓகே, நம்ம உங்கள் எல்லாருக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து குரூப்பில் ட்ராக்கிங் ஷீட் வந்து அனுப்பியிருக்கோம். ஸோ குரூப்லேயும் இருக்கும், அதுமாரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கோர்ஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்தோம் அப்படின்னா வந்து டெய்லி டாஸ்க் வந்து அட்டன் பண்ணுவீங்க. ஸோ அந்த டெய்லி டாஸ்க்கு உங்களோட ப்ராக்ரஸை நீங்கள் வந்து ட்ராக் பண்ணணும். ஸோ அந்த ட்ராக்கிங் ஷீட்டு நான் வந்து பிரிண்ட் போட்டு வந்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு அட்டம்ப்ட்லையும் எவ்வளோ மார்க் வாங்குறீங்க. இப்போ வந்து ஆர்டிக்கலில் மொதல் அட்டம்ப்டில் எவ்வளோ மார்க்கு, ரெண்டாவது அட்டம்ப்டில் எவ்வளோ மார்க்கு, மூணாவது எவ்வளவு, நாலாவது எவ்வளவு, இந்த மாதிரி உங்கள் ப்ராக்ரஸை ட்ராக் பண்ணிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுதான் உண்மையான ரியல் மோட்டிவேஷன். ஸோ இப்போ நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மோட்டிவேஷன் இல்லை அப்படிங்கிற மோட்டிவேஷன் வீடியோ வந்து பார்ப்பீங்க. அந்த வீடியோ பார்க்கும்போது மோட்டிவேஷன் இருக்கும், 1 ஹவரில் மோட்டிவேஷன் போயிடும். அகைன் இன்னொரு வீடியோ நீங்கள் வந்து தேடுவீங்க, அகைன் இன்னொரு வீடியோ, அது கடைசி வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மோட்டிவேஷனே வந்து கொடுக்காது, டைம் வேஸ்ட் தான் வந்து ஆகும். ஸோ உண்மையான மோட்டிவேஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ப்ராக்ரஸ் பண்ணும் போது, ஏதாவது செயல் பண்ணும் போது. இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இது வரைக்கும் படிக்க ஆரம்பிக்கலாம், ஃபஸ்ட் டைமாக இந்த ஷீட்டு நீங்கள் ப்ரிண்ட்டு போட்டிங்க அப்படின்னாலே சரி நம்ம ப்ரிண்ட்டு போட்டதுக்காகவாது ஒரு டாஸ்க் அட்டன் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு வந்து அட்டன் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் இதை பார்க்க ஆரம்பிச்சோன்னா அடுத்து நம்ம இயர் அட்டன் பண்ணலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அட்டன் பண்ணலாம், நேஷனல் லீடர் அட்டன் பண்ணலாம். நம்ம இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு 4 விதமான ட்ராக்கிங் ஷீட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த டெய்லி டாஸ்க் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஆர்டிக்கல், இயர், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், நேஷனல் லீடர், அதுக்கப்புறம் வந்து ஆப்டியூட் தனியாக, யூனிட் 5, 6 தனியாக, இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இந்த டெய்லி டாஸ்க் நீங்கள் வந்து எதுவுமே வந்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் வந்து அட்டன் பண்ணி அதில் வர நீங்கள் வந்து குவிஸாக படித்தாலே போதும் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் பார்த்தோம்னா உங்களுக்கு சூப்பர் டாஸ்க் இந்த மாதிரி எல்லாமே வந்து இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் உங்கள் ப்ராக்ரஸை டெய்லி ட்ராக் பண்ணிட்டே வந்து வாங்க. இப்படி பண்ணி அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக பார்த்தோம்னா நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஓகே, ஸோ வந்து இது வரைக்கும் ப்ரிண்ட்டு போட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ப்ரிண்ட்டு போட்டு ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருங்க. நம்ம வந்து ஒவ்வொரு வாரம் பார்த்தோம் அப்படின்னா குரூப்பில் வந்து கேட்போம், ட்ராக்கிங் ஷீட் அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி. அதை வந்து ரெகுலராக வந்து அனுப்புங்க. ஓகே, இந்த மாதிரி குட்டி குட்டி சேலஞ்சில் வந்து கரெக்டாக பண்ணுறவங்களுக்கு நம்ம வந்து ஒரு 2 வீக்ஸ் ஒருக்க பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து சின்ன சின்ன கிஃப்ட்டும் நம்ம வந்து கொடுக்கோம். ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, டே 4க்கான டாபிக் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆப்டியூட் சிம்பிளிஃபிகேஷன். ஸோ இந்த டே 4 அப்படிங்கிற பார்த்தோம் அப்படின்னா நம்ம இப்போ லெசன் வைஸில் லெசன் 11வது டெஸ்ட்டு நம்ம இதுக்கான வீடியோ வந்து ஆப்பில் கொடுத்துருக்கோம், பிடிஎஃப் வந்து ஆப்பில் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் கண்டென்ட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ பிடிஎஃப்லாம் இருக்கும், அதை ஃபுல்லாக பார்த்துட்டு படித்து டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷு. ஸோ ஜென்ரல் இங்கிலீஷில் இந்த போயம், ப்ரோஸ், கிராமர் இதெல்லாம் சேர்த்தா 4வது டெஸ்ட்டு. நீங்கள் இந்த 4வது டெஸ்ட் வந்து மொத்தமாக படிக்கணும் அப்படின்னு வந்து வேண்டாம். முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம வந்து போயம் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ மினி டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஆப்பில் வந்து இருக்கும். ஸோ ஒவ்வொரு போயமாக படித்து மினி டெஸ்ட் வந்து எழுதுங்க, ஒவ்வொரு ப்ரோஸாக படித்து மினி டெஸ்ட் வந்து எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து கடைசியில் கிராமரையும் மொத்தமாக படிச்சுட்டு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் வந்து டெஸ்ட் வந்து எழுதலாம். ஓகே, நம்ம இதுக்கான எல்லா வீடியோஸும் ஆப்பில் வந்து கொடுத்துருக்கோம், அதை பார்த்து படிச்சுட்டு எழுதுங்க. ஓகே, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தமிழ். பொது தமிழில் டே 4 அதாவது டாபிக் 4 அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து பிரித்து எழுதல், சேர்த்து எழுதல். நம்ம இதுக்கான வீடியோ ஆப்பில் கொடுத்துருக்கோம், இதுக்கான பிடிஎஃப் மெட்டீரியல் இருக்குது. ரெண்டையும் படிச்சுட்டு டெஸ்ட் வந்து எழுதுங்க. ஓகே, ஸோ வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் வந்து இப்போ டெய்லி படிக்க போகிறது பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த டாபிக் வைஸ் டெஸ்ட் இதுக்கு மட்டும் தான் நீங்கள் வந்து படிக்க போகிறீங்க, அப்படி தானே? ஸோ மிச்சம் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த டெய்லி டாஸ்க்லாம் நீங்கள் வந்து படிக்க வேண்டாம், ஜஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணி அதை லேர்ன் பண்ணாலே வந்து போதும். இந்த டெய்லி டாஸ்க்கோட கான்செப்டே பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் கஷ்டப்பட்டு மனப்பாடம் பண்ணாமல் அப்பப்போ ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் 5 நிமிஷம் தான் ஆகும். உங்களோட ஃப்ரீ டைமில், பிரேக்லையே, இல்லை நீங்கள் ட்ராவல் பண்ணும் போது அந்த டயத்தை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணியே பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயம் வந்து கற்றுக்கலாம். நம்ம இதுக்காக நம்ம வந்து டாஸ்க் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். ஸோ ரெகுலராக எல்லாமே வந்து அட்டன் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.